மற்றது கஅபத்துல்லாவுக்குள்ள போறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமும் அல்ல. கஅபத்துல்லாவுக்குள்ள போறது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமும் அல்ல. இன்றைக்கு இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் உள்ளுக்கு போகலாம் இருக்கு. அரசாங்கம் கவர்மெண்ட் இருக்கிறதுனால அது போகாமல் இருக்குது. இது கஅபத்துல்லாவுக்கு உள்ளே உள்ள சில விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நான் சொன்னேன், அந்த ஹஜர் அஸ்வதுக்கு உள்ளால வந்தா அந்த கதவால உள்ளுக்கு வந்தோம் என்று சொன்னால் ஒரு படி இருக்குன்னு சொல்லி அதுல ஒரு கதவு போடப்பட்டிருக்கின்றது. அந்த கதவுக்கு பாபு தௌபா என்பார்கள், தௌபாவுடைய வாசல் என்று சொல்லி அந்த கதவுக்கு பெயர் போடப்பட்டிருக்கும். சகோதரர்களே, இந்த கஅபத்துல்லாவை பொறுத்த வரைக்கும் கஅபத்துல்லாவுக்கு வெளியே நீங்கள் காணுவீர்கள் ஒரு அரை வட்டம் ஒன்று இருக்கும். கஅபத்துல்லாவுக்கு வெளியே அரை வட்டம் ஒன்றை காணுவீர்கள். இது கூட நிறைய பேர் சரியாக விளங்கி இல்லை. இந்த அரை வட்டம் என்பதை நிறைய பேர் எப்படி விளங்கிக்கிறாங்க தெரியுமா? கஅபாவுடைய பகுதியை ஒழுங்கா கட்டாம குறைச்சி கட்டின பகுதியில் மிஞ்ச பகுதி அப்படி இல்லை. நிறைய பேர் என்ன விளங்கிக்கிறாங்கன்னு சொன்னால், கஅபாவுடைய பகுதியை ஒழுங்காக கட்டாமல் மக்கத்துல குறைசியல் கஅபாவை மறுபடி கட்டினாங்க, உடைச்சி கட்டினாங்க. கட்டின நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கட்டி இருந்தாங்களோ, எந்த அத்திவாரத்தில் கட்டினாங்களோ அந்த அத்திவாரத்தில் கட்டாம கொஞ்சம் குறைச்சி எல்லை விட்டு கட்டினாங்க. அந்த மிஞ்ச பகுதியை தான் நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த வட்டம் போட்டு வச்சுக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல. விடுபட்ட பகுதி ஒன்றைக்கு உண்மை, அந்த வட்டம் போடப்பட்டதற்கெல்லாம் அது காரணம் அல்ல. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு ஹிஜ்ர் இஸ்மாயில் என்று சொல்லுவாங்க, அல்லது ஹத்தீம் என்று சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரிலே வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், قال لها يا ஆயிஷா, ஆயிஷாவே, லவ்லா அன்ன கௌமக்கி ஹதீது அஹதிம் பில் ஜாஹிலியா, இப்பொழுதுதான் புதிதாக உனது சமுதாயம் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். மக்கா மக்கள் சொல்றாங்க, இல்லை என்று சொன்னால் ல அமர்து பில் பைத்தி ஃபஹுதிம், இந்த கௌபாவை உடைக்கணும் என்று நான் கட்டளை போட்டிருப்பேன். இப்ப கட்டப்பட்டிருக்கிற கௌபா இருக்கு தானே, இதை உடைக்க வேண்டும் என்று கட்டளை விட்டிருப்பேன். ஃபஅத்கல்து ஃபீஹி மா உக்ரிஜ மின்ஹு, கௌபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த சதுரத்தில் கட்டி இருந்தா குறைசியல் என்ன செஞ்சாங்கன்னு ஒரு அரவாசில வச்சு கட்டினாங்க. இந்த அரவாசை விட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உடைச்சி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அத்திவாரம் இருக்குமே அந்த அத்திவாரத்தில் நான் என்ன செஞ்சிருப்பேன், அதை கட்டி இருப்பேன். வஜஅல்து லஹா பாபைனி பாபன் ஷர்கியன் வ பாபன் கர்பியன். இப்போ நீங்க பாப்பீங்க கௌபாவுக்கு ஒரு கதவு இருக்குது, அந்த கதவுக்கு எதிர்ப்புறமாக இன்னொரு கதவு வச்சிருப்பேன்றாங்க ரசூலுல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் வச்சிருந்தாங்க. இந்த கௌபாவுக்கு இப்போ ஒரு கதவு இருக்குது, அந்த கதவுக்கு எதிர்ப்புறமாகவும் இன்னொரு கதவு வச்சிருப்பேன். ரெண்டு கதவு, மேற்கு பகுதியில் ஒரு கதவு, கிழக்கு பகுதியில் ஒரு கதவு, ரெண்டு கதவு நான் வச்சிருப்பேன். இப்போ உள்ள கௌபாவுடைய கதவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி வசதி வச்சிருப்பாங்க, யாருக்கு லேசா என்ன செய்யலாது, போக இயலாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உடைச்சி அந்த கதவை நான் கீழுக்கு ஆக்கியிருப்பேன், நிலத்தோட வச்சிருப்பேன். அந்த கதவை அத்திவாரத்தில் உடைச்சி கீழைக்கு கொண்டு வந்து வளமே எங்கட கதவுகள் இருக்கிற மாதிரி என்ன செஞ்சிருப்பேன், அந்த கதவையும் நிலத்தோடு சேர்த்திருப்பேன். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்துல்லா இப்னு சுபைர், நாங்கள் நேற்று படிச்சோமே, மக்காவில் அந்த இருக்கிற காலத்தில் என்ன செய்யறாரு தெரியுமா, கௌபா உடைக்கிறாரு. உடைச்சி ரசூலுல்லாஹ் எப்படி கட்ட விரும்பினாரோ அப்படி என்ன செய்யறாங்க, கட்டுறாங்க. எப்படி கதவு வைக்க வேணுமோ அப்படி கதவு வைக்கிறாங்க. யாரு இவர், அப்துல்லா இப்னு சுபைர். அவரை கொண்டாச்சா, அப்துல்லா இப்னு சுபைர் கொண்ட பின்னாலே ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அப்துல் மலிக் பின் மர்வானுக்கு எழுதுறாரு, இவர் என்ன செஞ்சார், அப்துல்லா இப்னு சுபைர் நினைச்ச மாதிரி கௌபாவை மாத்திட்டார், என்ன செய்யண்டு, நீங்க உடைச்சி ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படி கட்டுங்கன்றாரு. மறுபடியும் உடைச்சி இருந்த மாதிரி கட்டினாங்க. அப்பாசிய கிலாபத்து வருது. அந்த நேரத்தில் மாலிக் இப்னு அனஸ் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி ரசூலுல்லாஹ் கௌபா வைக்க சொன்னாங்களோ அப்படி கட்டவான்னு கேட்கிறாங்க. மாலிக் இப்னு அனஸ் சொல்றாரு, வானான்றாரு, வேணாம், கௌபா இருக்கிற மாதிரி இருக்கட்டும், அன்றைக்கு எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கட்டும், நாளைக்கு நீங்க உடைப்பீங்க, இன்னொருவர் வருவார், அவர் கட்டுவாரு, மறுபடியும் உடைப்பாரு, மக்களுக்கு கௌபா என்று சர்வசாதாரணமாக போய்விடும், சர்வசாதாரணமாக போய்விடும் என்று மாலிக் இப்னு அனஸ் சொல்றாரு. அன்றைக்கு விடப்பட்டது தான் இன்றைய வரைக்கும் அப்படியே இருக்குது. அன்றைக்கு இதே விடப்பட்டது, அதற்கு பின்னால் கௌபாவில் யாரும் என்ன செய்யல, கடைபிடிக்கல. அதுக்கு ஒரு காரணம் என்ன, ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாலும் ரசூலுல்லாஹ் கூட என்ன செய்யல, கௌபா உடைக்கல, இருக்கிற மாதிரியே வச்சுட்டு போனாங்க. அதனால என்ன செஞ்சுட்டாங்க, அப்படியே விட்டுட்டார்கள். இன்று வரைக்கும் அந்த பகுதி இருப்பதை பார்க்கிறோம். அது டெவலப் ஆகி ஒரு பகுதி இப்படி வட்டம் போட்டிக்கிறாங்க, அரை வட்டம். இந்த அரை வட்டத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 3 மீட்டர். இது கஅபத்துல்லாவுடைய முடிவென்றால் இந்த அரை வட்டம் எப்படி என்று சொன்னா, அந்த முடிவிலிருந்து 3 மீட்டர் தான் அந்த உடுபட்ட பகுதி. உடுபட்ட பகுதி 3 மீட்டர். அதுக்காங்கள இன்னொரு 2 மீட்டர் இருக்குது, அது சும்மா உள்ள பகுதி. அந்த வட்டத்துக்கு உள்ள 3 மீட்டர் கௌபாவுக்குள்ள வர வேண்டிய பகுதி. அதனாலதான் அதுக்குள்ளால தவாப் செய்ய வானம் என்று சொல்லுவாங்க. யாராவது கௌபத்துல்லாவுக்குள் தொழ விரும்பினால், யாராவது கஅபத்துல்லாவுக்குள் தொழ விரும்பினால் அவங்க என்ன செய்யணும்,
அந்த 3 மீட்டர் உள்ள பகுதிக்கு, இந்த வட்டம் உள்ள பகுதிக்குள்ள இல்ல, அதுக்கு உள்ளேயும் 3 மீட்டருக்குள்ள உள்ள பகுதியில் என்ன செஞ்சுக்கிறோம், தொலை பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாஹ்ல தொழுறாங்க தானே, தொழுதுட்டு ஆயிஷா ரலியல்லாஹு கவலையோட போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஆயிஷா கேட்கிற, ஏன் நீங்க கவலையோட வாரீங்க? நான் கஅபத்துல்லாஹ்வுக்குள் தொழுது இருக்க கூடாது என்றாங்க ரசூலுல்லாஹ். கஅபத்துல்லாஹ்வுக்குள் தொழுது இருக்க கூடாது, ஏனென்றால் நான் தொழுததை பார்த்து எனக்கு பின்னால் வரக்கூடிய சமூகமும் தொழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது, அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது, எனவே நானும் தொழுதிருக்க கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்ட செய்தியை நாங்கள் ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, கடைசியாக இன்னும் கொஞ்சம், அதாவது இந்த கஅபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கதவு இருக்குது. இந்த கதவு 100க்கு 100 வீதம் தங்கத்தால் செய்யப்பட்ட கதவு, 100க்கு 100 வீதம். அதற்கு உள்ளே உள்ள அந்த பாபு தௌபா என்று சொன்ன கதவு இதுவும் தங்கத்தால் செய்யப்பட்ட கதவு. சகோதரர்களே, இந்த கதவுக்குள்ள துறப்பு இருக்குதானே, அது 40 சென்டிமீட்டர் நீளம், 40 சென்டிமீட்டர் நீளமான துறப்பு தான் அதுக்குரிய துறப்பு. இந்த துறப்பு ஏன் நான் சொல்றேன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி நேரத்தில் கஅபாவுக்கு வராங்க. வந்த உடனேயே துறப்பு யார கையில் இருக்கும், அவரை கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ்களை மக்கால வச்சு அடிச்சாங்க, விரட்டினாங்க, கஅபத்துல்லாஹ் கிட்ட கூட போகல. இன்றைக்கு கௌரவமா துறப்பை கையில வாங்குறாங்க ரசூலுல்லாஹ். அந்த ஊரை விட்டே வெளியேற்றினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஊரை விட்டு வெளியேற நேரத்தில் கஅபாவுடைய திரையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, லவ்லா அன்ன கௌமக்கி அஹ்ரஜூனி மா ஹரஜ்து, அதாவது கஅபாவே, உனது சமுதாயம் என்னை வெளியேற்றி இல்லாது விட்டால் நான் இந்த ஊரை விட்டு வெளியேறிக்க மாட்டேன், இந்த ஊரை விட்டு வெளியேறி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க ரசூலுல்லாஹ். இந்த துறப்பை கையில் எடுக்கிறாங்க, எடுத்துட்டு திறந்துட்டு உள்ளுக்கு போறாங்க. உள்ளுக்கு பேத்துட்டு வெளியே வந்து உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட கொடு, இது ஒரு வரலாற்று செய்தி. உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட கொடுத்து சொல்றாங்க, ஹுதுஹா தாலிதத்தன் ஹாலிதத்தன் லக், உங்கள்கிட்டயே இருக்கட்டும், உங்கள்கிட்ட எவங்க பறிச்சாலும் அவர்கள் அநியாயக்காரர்கள், இந்த துறப்பு உங்களிடத்திலே இருக்கட்டும், எவர்கள் உங்களிடத்தில் பறித்தாலும் அவர்கள் அநியாயக்காரர்கள். இந்த அறிவிப்புல சில பிரச்சனைகள் இருந்தாலும் வரலாற்று ரீதியாக நடந்துட்டு இருக்குது என்று சொல்லிவிட்டு போகிறார் ரசூலுல்லாஹ். அவங்கள்ட்ட தான் இன்ற வரைக்கும் துறப்பு இருக்குது, இன்ற வரைக்கும் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் துறப்பு யாற்ற இருக்குது, அவர்களிடத்தில் தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பறித்தால் அவர் அநியாயக்காரன் சொல்றாங்க. இந்த திறப்பை பின்னால் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய சாச்சாவுடைய மகன் ஷைபா என்பவருடைய கைக்கு துறப்பு போகுது, பனு ஷைபா. நான் உங்களுக்கு இதை ஏன் சொல்றேன் என்றால், இந்த பனு ஷைபா என்றவங்க வந்து கஅபாவுடைய ஜம்சம் பகுதிக்கு தானே, ஜம்சம் தண்ணி உள்ள பகுதி, அந்த மக்காம் இப்ராஹிம் அந்த பகுதியில் அவங்களோட ஊடு இருந்துச்சு, கிட்ட அது கிட்ட இருந்துச்சு. இந்த மாதிரில முந்தி அப்படிதான் இருந்துச்சு ஊடு. பிற்காலத்திலையும் என்ன செஞ்சாங்கடா, டெவலப் பண்ணக்குள்ள அந்த ஊட்டை எடுத்துட்டாங்க, எடுத்து போட்டு ஒரு வட்டமடி இப்படி போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா, இந்த பள்ளிக்குள்ள வர மாதிரி ஒரு வட்டமடி போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னால அதை உடைச்சிட்டு அதுக்கு நேர பாருங்க நீங்க பாபு பனி ஷைபான்னு அடிச்சிருப்பாங்க. அதை உடைச்சிட்டு அதை ஞாபகத்துக்கு என்ன செய்வாங்க, கதை கொண்டு போட்டிருப்பாங்க, பாபு பனி ஷைபான்னு சொல்லி. சகோதரர்களே, இது அந்த கஅபாவுடைய திறப்பு சம்பந்தமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். கடைசியாக இந்த கஅபாவை பொறுத்த வரைக்கும் பலவிதமான விஸ்தீரணங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும். முதலாவது உமர் ரலியல்லாஹு காலத்தில் கஅபா வந்து எல்லை பெருசாக்கப்பட்டுச்சு. இந்த எல்லை அதுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில், அதுக்கு பின்னால அப்துல்லா, அதுக்கு பின்னால வலீத் இப்னு அப்துல் மலிக், புற அபு ஜாஃபர் அல் மன்சூர், முஹம்மது அல் மஹதி அல் அப்பாசி, வல் முஹ்தலத் அல் அப்பாசி, இப்படி நிறைய. கடைசியாக வந்து அப்துல் அசீஸ் கிங் ஃபஹத் விஸ்தரிக்கப்பட்டு, இன்றைக்கும் விஸ்தரிக்கப்பட்டு கொண்டே இருக்குது கஅபா. எவ்வளவு போனாலும் எல்லை வரைக்கும் போகலாம். சகோதரர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கடைசி விஷயம் என்னவென்றால், நீங்க கஅபாவுக்கு போக்கல பாப்பீங்க, கஅபத்துல்லாஹ் கிட்ட போக்கல பள்ளிக்குள்ளால கதவு, முதலாவது கதவு, இரண்டாவது கதவு, மூணாவது கதவு, நாலாவது கதவு, என்னது நிறைய கதவு இருக்குது. இந்த கதவுகள்ல என்ன தெரியுமா, இந்த வரலாற்று பின்னணி, முந்தி கஅபா இப்படித்தான் ஒரு பொட்டியா, அதுக்கு பக்கத்துல ஒன்றுமே இல்லை, பள்ளி என்றதுக்கு ஒன்று இல்லை, அந்த பொட்டிக்கு தவிர வேற எதுவும் இல்லை. ஆனால் இந்த பாக்ஸ், அந்த கஅபாவோட இடம் இருக்குதானே, அதை விட்டு 1 கிலோமீட்டர் இருக்காங்களோ, ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்காங்களோ, அதை சுத்தி யார் வாழ்ந்தாங்க, குறைஷிகள். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, ஒரு 3 வீடு இப்படி இருக்கும், ஒரு இடைவெளி விடுவாங்க, அப்புறம் ஒரு 3 வீடு இருக்கும், ஒரு இடைவெளி விடுவாங்க, ஒரு 3 வீடு இருக்கும், இடைவெளி விடுவாங்க, இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காரணம், வேற இடத்துல இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு வருவாங்களே, அவங்களோட வீட்டுக்கு இடையால தான் என்ன செய்யணும், போகணும் அந்த இடத்துக்கு, அப்படி வச்சிருந்தாங்க. பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, அந்த வீடுகள்லாம் தூரமாகிய பின்னால ஒரு பெரிய ஒரு சுவரண்டை கட்டுறாங்க, அதுக்கு கட்டி கதவு